கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த மாலை வேளையில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நம்முடைய மாதாந்திர தமிழ் ஆராதனைக்காய் நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்று ஆராதனை துவங்குகிற வேளையில் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் வசனம் 8, 9 இந்த 2 வசனங்களை தியானித்து இந்த மாலையின் ஆராதனையை நாம் துவங்குவோம். இந்த வசனங்களில் மிக மிக பிரபல்யமான வசனங்கள், பலமுறை ஜபங்களிலும் மற்ற காரியங்களிலும் கோட் பண்ணக்கூடிய வசனங்கள் இவை. நேற்றைய உபவாச ஜபத்தில் இதை குறித்து ஆரம்பத்தில் நாம் சிந்தித்தோம். அதை கொஞ்சம் அதை விட எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்று மாலை நாம் அதை சிந்திப்போம். ஆக்சுவலாக கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, உங்களுடைய சாந்த குணம் எல்லோருக்கும் தெரிந்திருப்பதாக, அதெல்லாம் பவுல் அப்போஸ்தலர் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், do not be anxious about anything, அந்த காரியங்களை எல்லாம் பவுல் அப்போஸ்தலர் அந்த பிலிப்பிய சபைக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை, அதெல்லாம் சொல்லிட்டு 8வது வசனத்துல சொல்லுகிறார், கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள், அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். முதல்ல என்ன சொல்றாரு? தேவனுடைய காரியங்களை குறித்து நீங்க சிந்திங்கன்னு சொல்றாரு. முதலாவது அந்த தேவனுடைய காரியங்கள்ல தான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கிறது. சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்த விதமா இருக்கிறது. அதெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் இந்த இடத்துல சொல்றாரு, இந்த உலகத்துல நீங்க இந்த உலகத்துல நீங்கள் வாழ்கிற வேளையில என்ன காரியங்களை குறித்து எதற்கடுத்தானவைகளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற இடத்திற்கு வரும்போது அவர் சொல்றாரு, உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், நீதியுள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தியுள்ளவைகள், இவை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துல தான் இங்கிலீஷ் பைபிளுக்கும் தமிழ் பைபிளுக்கு ஒரு வித்தியாசத்தை நான் காண்பித்தேன். இங்கிலீஷ் பைபிள் அழகா அது இருக்கும். இவை எல்லாவற்றையும் சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, if there is any virtue, if there is anything praiseworthy, meditate on those. பல நேரங்களில் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஒரு நெகட்டிவான எண்ணம் தான் நமக்கு மேலோங்கி வரும். பல நேரங்களிலே மனுஷரை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, நான் அவங்களுக்கு எவ்வளவுலாம் செய்திருக்கேன், நான் அப்படி என்ன தவறு செய்தேன், உலகத்துல நடக்கிற காரியங்களை பாருங்க, எவ்வளவு பாவங்கள், அக்கிரமங்கள், கிறிஸ்துவை மறுதலிக்கிற காரியங்கள், கிறிஸ்துவுக்கு எதிரான பாவங்கள், அந்த நெகட்டிவ் 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 தாட்ஸ் தான் வரும். பவுல் அப்போஸ்தலர் சொல்றார் இந்த சபைக்கு, if there is any virtue, அவை எல்லாவற்றுக்கும் மத்தியில ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை நீங்க காண முடியும் என்றால் அவற்றையே சிந்தியுங்கள். ஏன்னா நன்மையுள்ளவைகள், உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், கீர்த்தியுள்ளவைகள், இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த சமூகத்துல ஒரு விஷயம் யோசிச்சு பார்ப்போம், எத்தனை காரியங்கள் உங்களால் அப்படி நினைக்க முடியும்? ஓ, என்னை சுற்றி நான் நன்மையினால சூழப்பட்டிருக்கிறேன், நான் ஒழுக்கத்தினால சூழப்பட்டிருக்கிறேன், கிருபையினால், அப்படி நம்மளால சொல்ல முடியுமா அந்த உலகத்தின் வாழ்க்கையில? ஏன் தெரியுமா? அந்த உலகத்தின் அதிபதி சாத்தான், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, he is the prince of the world என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பவுல் அதை அறிந்திருந்தார். பிலிப்பியர் சபைக்கு சொல்றாரு, நீங்க அதை பார்த்து 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 நெகட்டிவானதை சிந்திச்சு 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 உங்களுடைய சிந்தை அப்படி ஆயிடக்கூடாது. if there is any virtue in it, if there is anything good in it, அவைகளை நாடி தேடி அவைகளையே சிந்தியுங்கள் சொல்றாரு. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஏசப்பா அந்த உலகத்திற்கு வந்த பொழுது ஒரு நன்மையான காரியத்தை இந்த பரிசேயர் இடத்துல நான் காண விரும்புகிறேன். ஒரு பரிசேயரை குறித்து அவர் சொல்லும் போது பாருங்க, அவர் விரியன், பாம்பு, குட்டிகளை எவ்வளவோ சொல்லியிருக்கிறார், பல காரியங்கள். ஆனா பரிசேயருடைய போதனையை குறித்து அவர் சொல்லும் பொழுது, அவர்கள் போதிக்கிறபடி எல்லாம் செய்யுங்கள், ஆனா அவங்க செய்யறபடி எதை நீங்க செஞ்சிடாதீங்க அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? indirectly Jesus is complimenting the fact that they were right in their teachings. இந்த சிந்தை பவுல் இங்க எழுதுற இந்த சிந்தை நம்ம இயேசுவில பார்க்கிறோம். இயேசு சொல்றாரு, அவர்கள் போதிக்கிறவைகளை எல்லாம் கேட்டு நியாயப்பிரமாணத்தின்படி செய்யுங்க. ஏன்னா அவங்க போதனைகள் கரெக்ட், ஆனா
அவங்களுடைய வாழ்க்கையோ நடத்தையோ அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க இவ்வளோ சுமைய ஜனங்கள் மேல சுமத்துறீங்க, ஆனா ஒரு விரலால கூட அதை நீங்க தூக்குறது இல்லை என்று அவர்களை குறித்து சொல்லுகிறார். அவ்விதமாய் நாமும் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் நம்ம இடத்துல வெளிப்படும். யோசிச்சு பாருங்க, நம்ம அலுவலகத்துல வேலை செய்கிற இடத்துல மற்ற இடத்துல மத்தவங்களை போலவே நாமளும் நெகட்டிவா இருந்தோம்னு வச்சுக்கோங்க. மத்தவங்களை போல நாமும் ஒரு புலம்புகிற ஒரு கூட்டமா இருந்தோம்னா, மத்தவங்களை போல நாமளும் ஒரு சார் ஆட்டிடியூட இருந்தோம்னா நம்முடைய சாட்சி எப்படி இருக்குவாங்க? அதனால இந்த பிலிப்பியர் 4:8 பவுல் பிலிப்பியர் சபைக்கு சொன்னது போல அந்த நன்மையானவைகளை மேலானவைகளை நாம் தேடி நாடி அவற்றை சிந்திக்கும் பொழுது நம்முடைய அவுட்லுக்கே மாறும். 9வது வசனத்தோடு நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து சொல்லுவோம். 9ல சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். வெறும் போதனையாய் அல்ல, தன்னுடைய வாழ்க்கையை பவுல் அப்போஸ்தலர் அவர்களுக்கு சொல்லுகிறார். நான் உங்களுக்கு கொடுத்த அட்வைஸா இதை நான் சொல்லல, நன்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், கீர்த்தி உள்ளவைகள் அட்வைஸா சொல்லல. என்னிடத்தில் நீங்கள் பார்த்தவைகளை, என்னிடத்தில் நீங்கள் கண்டவைகளை அதன்படி செய்கின்ற. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை பார்த்தா சொல்ல முடியுமா? நான் அன்புள்ளவனா இருக்கிறது போல என் மகனே மகளே நீ அன்புள்ளவனா இரு, அன்புள்ளவளா இரு. நான் மன்னிக்கிற விதமா இருக்கிறது போல நீயும் ஒரு இரக்க குணத்தோடு மன்னிக்கிற சொல்ல முடியுமா நம்மளால? It's a challenge to us. இந்த மாலை வேளையில வரும் பொழுது தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? நாம் ஒரு சாட்சியாய் எழுப்பி நிற்கிறது. அதுதான் முதல்ல. நாம போதிக்கிறது, நாம ஆராதிக்கிறது, நாம சுவிசேஷம் சொல்றது, அவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல் சாட்சி நம்முடைய ரட்சிப்பின் சாட்சி, நம்முடைய அனுபவம், நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். இந்த 8-9 வசனங்கள்ல பவுல் அப்போஸ்தலர் இருந்து அதை தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த மாலை வேளையில ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி, அப்பா இந்த உலகத்தின் மீடியா, இந்த உலகத்தின் நியூஸ், அவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நன்மையுள்ளவர்கள் ஏதாவது இந்த உலகத்துல இருக்கா என்று கேட்க தோன்றுகிறது. எலியாவை போல கேட்கிறோம், am I the last prophet in this whole place? Am I the last holy man in this whole place? Am I the last believer in this place என்று கேட்கிற விதமா இருக்கிறது. ஆனால் தகப்பனே, நீர் எலியாவுக்கு சொன்ன அதே பதில் என்று எங்களுக்கும் சொல்லுகிறேன். இந்த தேசத்திலும் கூட பாகாலுக்கு தங்கள் முழங்கால்களை படிவிக்காத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில நன்மையானவைகளை மேலானவைகளை நாங்க சிந்திக்க பிலிப்பியர் சபைக்கு நீர் சொன்னது போல ஆண்டவரே, உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், நீதியுள்ளவைகள், கற்புள்ளவைகள், இவை எல்லாவற்றையும் நாங்க சிந்திக்க எங்களுடைய சிந்தை, எங்களுடைய நோக்கம், எங்களுடைய பார்வை, எங்களுடைய நடத்தை எல்லாம் ஆண்டவரே உம்மை போலதாய் மாறட்டும், உம்மை பிரதிபலிக்கிறதா இருக்கட்டும். இந்த மாலை வேளையில ஆராதனை வேளையில எங்களோடு இடைப்படுவீராக, ஆவியோடும் கருத்தோடும் நாங்கள் ஆராதிக்க கர்த்தர்களை ஏவுவீராக. அப்பா, வசனத்தின் வேளையில நீர் எங்களுக்கு என்ன பேச சுத்தமா இருக்கிறீரோ அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும். ஜீவ அப்பத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. என்னிடத்துல வருகிறவன் ஒரு நாளும் தாகமாயிரான், பசியாயிரான் சொன்னீங்களே, அப்படிப்பட்ட ஜீவ அப்பத்தை ஆண்டவரே எங்களுக்கு இந்த மாலை வேளையில கொடுங்க. ஒவ்வொருவர் இருதயத்தில் என்ன நோக்கங்கள், சிந்தைகள், தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ ஆண்டவரே, என்ன சஞ்சலங்களோடு நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் சிலுவை அண்டையில நாங்க இறக்கி வைக்கிறோம். நிறைவுள்ள நீர் வரும் பொழுது எங்களுடைய குறைவுகள் எல்லாம் மாறி போகும். நிறைவுள்ள நீர் வரும் பொழுது எங்களுடைய இருதயத்தின் வெறுமை எல்லாம் ஆண்டவரே மாறி மறைந்து போகும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில தேவ சித்தத்தை நோக்கி, தேவ சத்தத்தை கேட்டு, தேவனுடைய வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
over the enemy. He has given me the power and authority over the enemy. Hallelujah, hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. Oh, hallelujah, praise the Lord. 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 Praise Him, praise Him, praise Him forever. 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 எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேருக்கு அதுல சந்தேகம் இருக்குது? ஏதோ சந்தேகத்தோட பாடினது போல இருக்குதா? அவர் நல்லவராகவே இருக்கிறார். நம் இயேசு நல்லவர். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. சந்தேகம் இல்லாதவங்க சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அவர் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம அந்த பாடல்ல I shall tread on the lion and the adder. சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் பாம்பின் மேலும் சாத்தானுடைய சகல அதிகாரத்தின் மேலும் தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? He has given authority over the enemy. Oh, with His name, இயேசு என்கிற நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அதிகாரத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரம். ஓ, தம்முடைய உரிமை சொத்தாய் நம்மை மீட்டுக் கொண்டார். தம்முடைய உரிமை சொத்தாய் நம்மை மீட்டுக் கொண்டார். அந்த ஒரு சரணத்தை நாம் பாடலாமா? I shall tread on the lion and the adder. I shall trample them. விசுவாச கண்களோடு உங்க வாழ்க்கையில எதிராய் நிற்கிற காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. பிசாசுடைய சகல தந்திரங்களை அவமாக்கும்படி கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்குள்ள வந்தார். ஓ, அவனுடைய சகல கிரியைகளையும் வெளியரங்கமாக்கும்படி ஓ கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்குள்ள வந்தார். நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவானவர் உங்க வாழ்க்கையில ஒருவேளை அந்தரங்கத்துல இருக்கிற காரியங்களா இருக்கலாம். You may not be able to understand what's going on, but he can make it clean and clear, transparent. அவைகளை நிர்வாணமாக்குகிறவர். பிசாசுடைய சகல தந்திரங்களையும் அவமாக்கும்படி கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வந்திருக்கிறார். நம்ம அந்த பாடலுடைய ஒரு சரணத்தை I shall tread on the lion and the adder. எல்லாரும் வாய்க்கு திறந்து பாடுவோம். I shall tread on the lion and the adder. Trample them. He has given me power and authority over the enemy. He has given me
எத்தனை பேரோட வாழ்க்கையில உலகம் கொடுக்க கூடாத சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு எப்படியா சொன்னார், கிறிஸ்தவர்கள் அதிகமாய் போய் சொல்ற நேரம் பாடுற நேரம்னு சொல்லி. நம்ம யாரும் போய் சொல்ல நினைக்கிறேன், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்குள்ள தந்திருக்கிறார். The joy of salvation. இந்த உலகம் கொடுக்க கூடாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். Oh hallelujah Jesus. Oh hallelujah. We love you Jesus. உம்முடைய அன்புக்காய் நன்றி அப்பா. யாரும் கொடுக்க முடியாத அன்பை நீர் எங்களுக்காய் காண்பித்தீர். தகப்பனுடைய அன்பை காட்டிலும் மேலான ஒரு அன்பு, அது உம்முடைய அன்பு. நான் குடியில கடந்த போது என்னை தூக்கினீர் அப்பா, ஆழியில கடந்த போது என்னை தூக்கினீர், உலையான சேற்றில் இருந்த போது என்னை தூக்கினீர், பாவத்தின் சேற்றில் உழன்று கொண்டிருந்த போது என்னை தூக்கினீர், என்னை கழுவினீர். ஓ என்னை கழுவினீர், என்னை கழுவினீர், ஓ என்னை கழுவினீர். அவருடைய கூடார தண்டைக்கு நம்மை அழைத்துக் கொண்டு வந்தார். என்ன ஒரு அன்பு, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க புறம்பே தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? Are you being despised? Are you being thrown out? I want to encourage you. He will never throw you out because he has a purpose. உனக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார். எந்த மனுஷனுடைய திட்டங்களும் உனக்கு விரோதமாய் வர முடியாது. For he has a plan for you. ஆழமான ஆணையிலும் ஆழமான அன்பு, ஆழ்ந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆணையிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, ஆழ்ந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஓ இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு.
ஐஸ்வர்யங்கள் எல்லாம் மாறி போய்விடும். அவருடைய அன்பு ஒன்று மாத்திரம் மாறாது. அன்பு ஒன்று மாத்திரம் மாறாது. We love you, Jesus. Hallelujah. அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இம்மட்டும் நடத்தின எபினேசர் அவர். இந்த 10 மாத காலங்கள் கர்த்தர் நம்ம நடத்தினார். 9 மாதங்கள் முடித்து இந்த 10வது மாதத்திற்குள்ளே நம்ம அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தை பார்த்த அநேகர் நம்ம இடத்துல இல்லை. நம்மை காட்டிலும் பலவான்கள் நம்மோடு இல்லை. நம்மை காட்டிலும் ஐஸ்வர்யவான்கள் நம்ம இடத்துல இல்லை. நம்மை காட்டிலும் தேவனுக்காய் ஓடினவர்கள் நம்மோடு இல்லை. ஆனால் அவருடைய அனந்த கிருபையினாலே இம்மட்டும் நம்மை தாங்கினவர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலாய், இம்மானுவேலாய் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் அவருடைய கிருபையினாலே தாங்குகிறார். என்னிடத்தில் நன்மை உண்டு என்று அறிந்து அவர் என்னை தாங்கவில்லை. நாம் பாவிகளாய் இருந்தோம், நாம் குற்றவாளிகளாய் இருந்தோம், நம்மிடத்தில் அழுக்கும் மாசும் இருந்தோம். அவர் நம்மை கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை பார்க்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய இரத்தத்தின் வழியாய் நம்மை பார்க்கிறார். ஆகவேதான் நம்மை நீதிமானாய் பார்க்கிறார். இயேசுவின் இரத்தத்தின் வழியாய் நம்மை பார்க்கிறார். அவர் வடித்த அந்த இரத்தத்தின் வழியாய் நம்மை பார்க்கிறார். அவரே
வாசல்கள் திறந்து என் வாசல்களை திறந்து எல்லாம் இறைவா எனக்கு தந்த என் இயேசு நல்லவரே. எல்லாம் இறைவா எனக்கு தந்த என் இயேசு நல்லவரே. எல்லாம் இறைவா எனக்கு தந்த என் இயேசு. எல்லாம் இறைவா எனக்கு தந்த என் இயேசு. நிறைவாய் நமக்கு தருகிறவர், நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவர். இந்த உலக பிரகாரமான தகப்பனிடத்துல ஒருவன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பான். அப்படியானால் பரம பிதாவானவர் தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் அவர் தம்முடைய ஆவியை அருளாதிருக்கிறது எப்படி? How can he withhold his spirit when someone asks him? நம்ம பாடணும், குறைவையெல்லாம் நிறைவாக்குகிறப்பா. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும் என்று வாசிக்கிறோமே. இந்த நிறைவாகி ஆவியானவர்கள் மத்தியில் உலாவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய இருதயங்களும் உலாவுவீராகப்பா. Oh, minister unto every soul, oh God. Every soul. Every soul. அப்பா, ஒவ்வொரு ஆத்மாவோடு இடைப்படுங்கப்பா. பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தின் நடுவிலே உலாவினீரே. தோட்டத்தின் நடுவிலே உலாவினீரே. அன்றைக்கு ஆதாமை தேடி வந்தீரே அப்பா. ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? Are you hiding behind bushes, my dear friend? இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு பின்னால் மறைந்து கொண்டு ஐயோ என் நிர்வாணம் வெளிப்பட்டு விடுமோ? God is calling out to you. ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? Where are you? தேவனோடு செலவழித்த நேரம் எங்கே? தேவனோடு சஞ்சரித்த நேரம் எங்கே? God is calling out to you. Where are you, Adam? Shall we surrender our lives to Him? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, Lord, here I am. Use me, Lord. என்னை பயன்படுத்தும். இதோ அடியான் நான் இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும். குட்டி சாமுவேல் ஆண்டவரை பார்த்து சொன்னான், இதோ அடியேன் நான் இருக்கிறேன். அவருடைய நுகம் லெகுவானது என்று வேதம் சொல்லுகிறது. His burden is so light. But are you thinking that whatever you have been doing is so burdensome for you? ஆண்டவர் சொல்றார், நான் யாருக்கும் கடனாளி அல்ல, நான் யாருக்கும் பாரமானவனும் அல்ல. தேவனுடைய ஆவி எப்பொழுதும் மனுஷனுடைய ஆவியோடு போராடுகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. He will not keep fighting. Maybe it's a warning for you, to me. God's Spirit will not keep on fighting.
அவர் யாருக்கும் கடனாளி, அவர் யாருக்கும் பாரமும் இல்லை, அவர் இணையாக ஒருவரும் இல்லை, அவரைப் போல் சிறந்தவர் இல்லை. பாடுவோமா? அவர் யாருக்கும் கடனாளி, அவர் யாருக்கும் பாரமும் இல்லை, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரைப் போல் சிறந்தவர் இல்லை. அவர் யாருக்கும் பாரமும் இல்லை, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரைப் போல் சிறந்தவர் இல்லை. Shall we all sing and worship Him? ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரை கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமானது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்மை துதித்து உம்மை ஆராதனை செய்கிறது எவ்வளவு இன்பமா இருக்கிறது ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் பாடினது போல ஆண்டவரே அப்பா, உம்முடைய அன்பு எவ்வளவு மேலான அன்பு ராஜா. ஆண்டவரே, தேவன் நீர் அன்பாகவே இருக்கிறீரே, நீர் எங்களிடத்துல முந்திய அன்பு கூர்ந்தீங்க அப்பா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் பாவிகளா இருக்கையில் நீர் எங்களுக்காக மரித்ததுனால அன்பு இன்னதென்று எங்களுக்கு விளங்க பண்ணின தேவன் அல்லவா ராஜா. அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனையை கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து செல்கிற இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீரே ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில நான் உன்னை நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த மாலை வேளையில அப்பா நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. என்னை தாழ்த்து உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, பேசுவது நீங்கள் எல்லாம் பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி அப்பா, பிதாவின் ஆவியானவர் அப்பா எங்களோடு கூட நீர் பேசுவீராக.
உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட என்னை செய்தி கொடுக்கும்படி அலெக்ஸ் என்னை கேட்டுக்கொண்டாங்க. ஸோ அதனால கூட இந்த நாளில் உங்கள் மத்தியில் ஆண்டோட வார்த்தையை நான் வந்து பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த நாளிலே நம்ம தியானத்துக்காக நம்முடைய செய்திக்காக நான் ஆயத்தமாகும் பொழுது எதை குறித்து பேசுவது என்று சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது தேவ சித்தத்தை குறித்து பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். Do not be conformed to this world, but be transformed by renewing of your mind, so that to prove what is good, acceptable and perfect will of God. Amen. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்ப நம்ம வாழ்க்கையில தேவ சித்தம் என்று சொல்லி ஒன்று உண்டு, ஆண்டோடைய சித்தம் என்று சொல்லி ஒன்று உண்டு இல்லையா? அதை நம்ம அறியணும். ஏன் தேவ சித்தத்தை நம்ம அறியணும்? ஏன்னா ஆண்டோட வார்த்தையில சொல்லுகிறது ஆண்டோடைய பரிபூர்ணமான சித்தத்தை பகுத்தறியத்தக்கதாக அப்படின்னு. அப்ப ஆண்டோடைய சித்தத்தை நம்ம அறியணும். ஏன் அறியணும் தேவ சித்தத்தை அப்படின்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதுல பிரவேசிப்பது இல்லை. அப்ப நாம் தேவ சித்தத்தை செய்தாதான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென். அப்ப ஆண்டோட சித்தத்தை நம்ம செய்யும் பொழுதுதான் வந்து பரலோகத்துக்கு நம்மளால போக முடியும். அப்ப தேவனுடைய சித்தத்தை வந்து அந்த பரிபூர்ணமான சித்தம் பர்ஃபெக்ட் வில்ல வந்து நம்ம செய்யணும். நம்ம வந்து அதை நம்ம செய்யணும். அதை நம்ம பகுத்து அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரோட வார்த்தையில நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் தேவ சித்தம் என்று சொல்லி ஒன்று உண்டு. நம்ம குறிச்சி வந்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு இல்லையா? நம்ம தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு இல்லையா? நம்ம எல்லாரையும் வந்து ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆண்டவரை இயேசு என்ன சொன்னாங்க? யோவான் 15ஆம் அதிகாரத்துல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாங்க இல்லையா? அப்ப இயேசு வந்து என்னன்னா நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. எதற்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார்? உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா? நம்மளையே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நம்மளை எல்லாம் ஏன் வந்து இந்தியால இருந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? ஆண்டவர் எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க? அங்க நமக்கு வேலை இல்லாம வீடு இல்லாம சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருந்தோம்னா இங்க வந்தோமா? இல்ல நம்ம இங்க கூட்டிட்டு வந்து நமக்கு நல்ல வேலையை கொடுத்து, நல்ல வீடுகளை கொடுத்து, நல்ல காரெல்லாம் கொடுத்து, நல்லா அப்படியே லக்ஸூரியஸா சுகபோகமா நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை இந்த அமெரிக்க தேசத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்களா? ஏன் ஆண்டவர் இங்க கூட்டிட்டு வந்தாங்க? அதை என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்ல ஒருவேளை ஊர்ல மாமனாரு, மாமியாரு, நாத்தனாரு, கொழுந்தனாரு, மாமா, மச்சான்னு எந்த பக்கம் திரும்பினாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இல்லை? ஸோ நம்மெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்ம கஷ்டப்படாம நம்ம தனியா நம்மளை பிரிச்சுங்க கொண்டாந்து வச்சு, சரி எந்த பிரச்சனையும் இல்லாம நீ ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா ஜாலியா சந்தோஷமா இரு அப்படின்றதுக்காக ஆண்டவர் நம்மளை இங்க கொண்டு வந்தாரா? எதற்காக ஆண்டவர் நம்மளை இங்க தேசத்துக்கு கொண்டு வந்தார்? எதற்காக உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? ஆண்டவருக்கு நம்மை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. இந்த தேசத்துக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டு வந்தார்னா ஒரு சித்தம் உண்டு. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நான் இங்க வந்தேன், வேலைக்காக இங்க வந்தேன், சம்பாதிச்சேன், வீட்டை வாங்கினேன், நான் வந்து அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஜாலியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், சுகபோகமா நான் இருக்கேன், அப்படி நல்லா ஹாப்பியா போயிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படின்னு நம்ம அப்படி நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறதா? இல்லை பிரியமானவர்களே. நம்மளோட வாழ்க்கையில there is a purpose இல்லையா? in all of our lives நம்ம வாழ்க்கையில ஒரு நோக்கமும் சித்தமும் உண்டு. அதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா?
அப்ப ஆண்டோட வார்த்தை என்ன சொல்றது, நீங்கள் அந்த அறிந்து கொள்ள வேண்டும்னா இந்த வசனத்துல ஆவியானவர் வந்து 2 காரியத்தை சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆண்டவருடைய சித்தம் என்ன ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓடிக்கிட்டே பிஸியா இங்க போறேன் அங்க போறேன், இந்த வேலை பார்த்தேன் அந்த வேலை பார்க்கறேன்னு சொல்லி இப்படியே ஓடிட்டே இருந்தோம்னா நம்மளால தேவ சித்தத்தை அறிய முடியாது. நம்ம ஆண்டவரை நேசிக்கலாம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நம்ம ஆலயத்துக்கு போகலாம், நம்ம காணிக்கைகளை கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா தேவ சித்தத்தை அறியணும் அப்படின்னா இந்த வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு 2 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். விரைவா இல்லையா, குயிக்கா நான் அந்த 2 காரியத்தை உங்களோட நான் வந்து பகிர்ந்து கொள்ள இந்த நாள்ல விரும்புகிறேன். முதல்ல என்ன சொல்லிருப்பேன், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஆமென். முதலாவது நம்ம தேவனுடைய சித்தத்தை அறியணும் அப்படின்னா என்னன்னா, நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. பிரபஞ்சம் அப்படின்னா என்ன? உலகம், the world இல்லையா? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் நம்ம இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஏசு என்ன சொன்னாரு? யோவான் 17ஆம் அதிகாரம் அதுல சொல்லிக்கிற ஆண்டவர் ஏசு 2 தடவை சொல்லுவார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு ஏசி சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. இந்த உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம், ஆனா நம்ம வந்து we don't belong to this world. நம்ம வந்து இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஆண்டவர் நம்மளை வேறு பிரிச்சுட்டாங்க இல்லையா? ஆண்டவர் நம்மளை வந்து வேறு பிரிச்சுட்டாங்க. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பீப்புள் ஆஃப் த வே அப்படின்னு கூட இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா? நம்ம வந்து ஒரு மார்க்கத்தை சார்ந்தவங்க, நம்ம வேறு பிரிக்கப்பட்டவங்க, நம்ம வந்து இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்க கூடாது. நம்ம வாழ்க்கை வந்து இந்த உலகத்தார போல இருக்க கூடாது. இந்த உலகத்திலும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள், ஏனெனில் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல என்ன இல்லை, பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி எங்க வாசிக்கிறோம்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 அந்த வசனங்களை நீங்க திருப்பி பார்த்தோம்னா அந்த 15வது வசனத்துல 1 யோவான் 2:15 ஏசு அந்த ஆண்டோட வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் நீங்க அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி. அப்ப இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இல்லையா, இந்த உலகத்துக்குரிய காரியத்துல நீங்க அன்பு கூறாதீங்க அப்படின்னு ஆண்டோட வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அப்படின்னா என்னன்னா, பொருள் ஆசை, பண ஆசை, இன்னும் இந்த சிற்றின்பங்கள், களியாட்டங்கள், வெறியாட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள். இதுல வந்து இந்த வீடு, வாச, காரு, இதெல்லாம் தேவைதான். வீடு வேணும் தான், காரு வேணும் தான், எல்லாம் வேணும் தான். ஆனா என்னன்னா ஆனா கர்த்தரோட வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு. அப்ப நம்ம வந்து தேவை என்று ஒன்று உண்டு, ஆசை என்று ஒன்று உண்டு. 2க்கும் வந்து வித்தியாசம் இருக்குது இல்லையா? நம்ம உலகத்துக்குரிய காரியத்துல அதிகமா நம்ம அன்பு செலுத்தி அதை ரொம்ப அதிகமா நேசிச்சு, வாட் இஸ் அவர் பேஷன், எதற்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம், எது நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்டவரை ரொம்ப பிடிக்குமா, இந்த உலகத்துக்குரிய காரியம் ரொம்ப நமக்கு பிடிக்குமா, இந்த உலகத்துல உள்ள காரியத்துல நம்ம ரொம்ப அன்பு செலுத்தி உலகத்துக்காகவே நம்ம ஓடிக்கிட்டு உலகத்தை குறிச்சே நம்ம சிந்திச்சுக்கிட்டு இப்படியே இருந்தோம்னா நம்ம கிட்ட என்ன இல்லை, பிதாவினுடைய அன்பு இல்லை இல்லையா? பிதாவின் அன்பு இல்லை நம்மகிட்ட. அப்ப அந்த உலகத்துக்குரிய காரியத்துல நம்ம அதிகமாக நம்ம அன்பு செலுத்தக்கூடாது. என்னன்னா நமக்கு வேலை வேணும் தான், நமக்கு எல்லா தேவைகளும் உண்டு தான் இல்லையா? ஆனா வந்து நம்மளோட வாட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி, தேவனுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோமா, ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த உலகத்தை குறிச்சே நம்ம பேசிக்கிட்டு இங்க இப்படி நடக்குது, அங்க அப்படி நடக்குது, இங்க இது அதுன்னு சொல்லிட்டு இப்படியே உலகத்தார போல நம்ம பேசிக்கொண்டு உலகத்தார போல நம்ம ஜீவித்து கொண்டு இப்படியே நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் வந்து நம்ம தரித்து கொண்டிருக்கிறோமா, இல்லை நம்ம வந்து ஆண்டவர் மேல நம்ம அன்பு கூர்ந்து ஆண்டவருக்காக இன்னும் நான் அதிகமா ஏதாவது நான் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி
தேவனுக்காக நம்ம வந்து தேவனிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோமா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம வந்து என்னன்னா இந்த உலகத்துல நம்ம அன்பு கூர்ந்துட்டு இந்த திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இதுதான் எனக்கு பேஷன், இதுதான் எனக்கு வேணும், இதை தான் நான் சாதிக்கணும், இதை தான் நான் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தா நம்மளால என்னத்தை கண்டுபிடிக்க முடியாது? தேவ சித்தத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம சர்ச்சுக்கு போகலாம், வாரம் போகலாம், மெசேஜை கேட்கலாம், இங்கே போகலாம் அங்கே போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் தேவ சித்தத்தை நம்மளால அறிய முடியாமல் போயிடும். யாக்கோபு 4:4, ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 4, யாக்கோபு நிருபத்தில் யாக்கோபு சொல்றாரு, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான் அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. அப்ப இங்க பாருங்க எப்படி அட்ரஸ் பண்றாரு? விபச்சாரரே விபச்சாரிகளேன்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? சபையில உள்ள விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு. எல்லாரும் என்ன, அங்க விபச்சார பாவம் பண்ணாங்களா? விபச்சாரம் செஞ்சிட்டு இருந்தாங்களா? இல்ல. அந்த வசனத்திலே சொல்றாரு, உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனா இருக்க. அப்ப அந்த உலகத்துக்கு சிநேகிதர்களாக நம்ம இருந்தோம்னா, இந்த உலகத்துல அதிகமா நம்ம உலக சிநேகம் எதுக்கு ஒப்பா சொல்லப்பட்டிருக்கிறது? விபச்சார பாவத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால பிரியமானவர்களே, இந்த நாள்ல வந்து என்னன்னா நம்ம அந்த உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அந்த உலகம், அந்த பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையவைகளாக இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனா நம்ம ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். என்ன நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் அந்த உலகத்துக்குரிய காரியத்துல நம்ம ரொம்ப அதிகமா நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம வந்து நாட்டம் செலுத்தக்கூடாது. ரொம்ப வந்து இந்த உலக இந்த பிரபஞ்சத்துக்குரிய காரியங்கள், இன்மைக்குரிய காரியங்கள், இதெல்லாம் வந்து பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவைகள்? அனித்தியமானவைகள் இல்லையா? கொரிந்தியர் புத்தகத்துல பவுல் அப்போஸ்தலன் எழுதுவார், காணப்படுகிறவைகள் எல்லாம் வந்து அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவைகள்னா என்ன? எங்க இருக்குது? பரலோகம். அதனால ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? பூமியில உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க. அங்க வந்து என்ன, திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவாங்க, பூச்சிகளை அரிச்சு எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். அதனால நீங்க பரலோகத்துல நீங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லி இயேசு சொன்னாங்க இல்லையா? அப்ப பெரிய மாடல நம்ம வந்து என்னன்னா, நம்ம ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாங்க. நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிதான நோக்கம் இருக்குது. ஆண்டவர் இந்த தேசத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கு. நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை ஆண்டவர் வந்து நம்ம தான் செய்யணும் இல்லையா? யாரோ செய்வாங்க அப்படின்ட்டு நம்ம இருக்க முடியாது. நம்ம கொண்டு அப்ப ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம அறியணும் அப்படின்னா, இந்த உலகத்துல இருந்து நம்ம வேறு பிரிக்கப்படணும். இந்த உலகத்துக்குரிய காரியத்துல அன்பு செலுத்தக்கூடாது. உடனே ஒண்ணு வந்துச்சு, ஓகே புதுசா ஒரு கார், இந்த மாடல் வந்துருச்சு, அந்த மாடல் வந்துச்சு, ஐபோன் இது புதுசா வந்துருச்சு, அது வந்துச்சு, இது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை பத்தியே நம்ம பேசிக்கொண்டு அதை தான் நம்ம வாங்கணும்னு சொல்லி இப்படியே நம்ம அலைந்து கொண்டு இப்படி ஓடிக்கொண்டு, இந்த மார்க்கெட்டை, ஸ்டாக் மார்க்கெட் இப்படி இருக்கு, அந்த மார்க்கெட் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தியே பேசிக்கிட்டு அதை பத்தியே பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன எதை மிஸ் பண்ணிடுவோம்? தேவ சித்தத்தை மிஸ் பண்ணி நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். ஆண்டோட சித்தத்தை நம்மளால அறிய முடியாது. சர்ச்சுக்கு போகலாம் நான் சொன்ன மாதிரி, ஆனா ஆண்டோட சித்தத்தை அறிய முடியாது. ஆண்டோட சித்தத்தை அறியணும் அப்படின்னா நம்மளோட அன்பு எங்க இருக்கு, நம்ம யார் இடத்துல அதிகமாய் அன்பு கூறுகிறோம் அப்படின்றது கூட நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அந்த 1 யோவான் 2:16 என்ன வாசிக்கிறோம்? மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் எல்லாம் எதனால் உண்டானது? உலகத்துக்குரிய அவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள், அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப அந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் எதுக்குரிய காரியங்கள்? இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இல்லையா? அதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணப்படணும்? நம்ம வேறு பிரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை அப்படின்னா அந்த லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ் இல்லையா? அப்படியே
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். நல்லா விசுவாசிகள் நல்லா இருந்தவங்க தான் பார்த்தோம்னா அப்படியே பின்மாற்றத்தில் போயிட்டாங்க, இல்லைன்னா பாவத்தில் விழுந்துட்டாங்க அப்படிலாம் நம்ம கேள்விப்படுகிறோம். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் என்ன பெருகி இருக்குது? பாவம் பெருகி இருக்குது. இச்சையான காரியங்கள், பலவிதமான காரியங்கள். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்றது எப்படி இருக்குது? ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் இல்லையா? இயேசு சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தில் ஆண்டவரை இயேசு என்ன சொன்னார்? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் தன் இருதயத்துல ஏற்கனவே அவளோட விபச்சாரம் பண்ணியாயிற்றுன்னு சொல்றாரு. அப்ப இது ஆண்களுக்கு தான் சொல்லப்பட்டது இல்லை, பெண்களுக்கும் தான். ஒரு மனுஷனை இச்சையோடு நம்ம பார்த்தா ஏற்கனவே நம்ம இருதயத்துல விபச்சாரம் பண்ணியாச்சு. உன் கண் உனக்கு இடர்ல உண்டாக்கினா அந்த கண்ணை நீ பிடுங்கி போடு. நீ 2 கண்ணு உள்ளவனா நீ நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒரு கண்ணோட நீ பரலோகத்துக்கு போகிறது உனக்கு நலமா இருக்கும்னு ஏசி சொன்னாங்க இல்லையா? அப்ப நம்ம இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். மாம்சத்துக்குரிய இச்சைகள் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மளையே எச்சரிக்கிறது. ஸோ அந்த இச்சைகள்ல பாவத்துல நம்ம விழுந்து விடக்கூடாது. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் நிருபத்துல சொல்லுவாரு, பந்தய சாலையில ஓடுகிறவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? இச்சை அடக்கம் உள்ளவங்களா இருப்பாங்களாம். இந்த ஓட்டப்பந்தய ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவங்களா இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படி இருந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த ஓட்டத்துல ஓட முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒலிம்பிக்ல போய் ஓட முடியுமா? ஓட முடியாது. அவ்வளோ ஒரு ப்ராக்டிஸ், அவ்வளோ ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். அப்படி இருந்தாதான் அவங்க அதில் போய் அந்த ஓடி ஓட முடியும். பவுல் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அவங்க அப்படி செய்கிறாங்க, ஆனால் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்யணும் இல்லையா? எப்படி இருக்கணும்? இச்சை அடக்கம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். அந்த மாம்சத்தின் இச்சைகள் என்னன்னா இன்னைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் பவுல் நிறைய ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லுவார். 5ஆம் அதிகாரம், அதை நீங்க போய் அதை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் பார்த்தோம்னா விபச்சாரம், வேசித்தனம், பொருள் ஆசை, விரோதங்கள், பகைகள், வைராக்கியம், மார்க்க பேதம், சண்டைகள், இதெல்லாம் என்னன்னா மாம்சத்துக்குரிய காரியங்கள். இப்படிப்பட்டவைகளை செய்யறவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க? கலாத்தியர் நிருபத்துல பவுல் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஸோ அந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள்ல, மாம்சத்தின் இச்சைகள், அதுல இருந்து நம்ம என்ன பண்ண வேணும்? நம்ம விடுபட வேண்டும். அந்த காரியத்தை நம்ம அதுக்கு நமக்கு ஒரு இச்சை அடக்கம் இருக்கணும். பவுல் அதே தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவாரு, கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை எதுல அறைந்திருக்கிறாங்க? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப நம்ம என்னன்னா கிறிஸ்துவினுடையவர்கள் இல்லையா? நம்ம கிறிஸ்தவர்கள். நம்ம என்ன நம்ம மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளை எதுல அறையணுமா? சிலுவையில் அறையணும். நமக்கு ஒரு இச்சை அடக்கம் வேண்டும். ஒரு பரிசுத்தம் வேண்டும் நம்மளோட வாழ்க்கையில. நம்ம அப்பதான் தேவ சித்தத்தை நம்ம அறிய முடியும். இல்லைன்னா நம்மளால தேவ சித்தத்தை நம்மளால அறிய முடியாது இல்லையா? மாம்சத்தின் இச்சை. அடுத்து என்ன சொல்றாரு? கண்களின் இச்சை, the lust of the eyes. அது நமக்கு சொல்லவே வேண்டாம் இல்லையா? நம்ம சொல்லவே வேண்டாம். நம்ம கண்ணுனாலதான் நம்ம பார்த்து தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம பாவத்துல விழுந்து போயிடுறோம். கண்ணுல அப்படி நம்ம இது நான் இந்த பாலியல் இச்சையை மாத்திரம் நான் சொல்லலை, மற்ற காரியங்களும் சொல்றோம் இல்லையாப்பா? நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், அப்படி என்ன இருக்கு? நமக்கு உடனே ஆசை வந்துடுது, அதை உடனே வாங்கணும். இப்போ ஒருத்தர் ஒன்று வச்சிருந்தா உடனே அதை பார்க்குறோம், உடனே அது நம்மளும் அதை வாங்கணும். ஒரு காரோ, ஒரு ட்ரெஸ்ஸோ, ஒரு உமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்ஸோ இல்லை சாரியோ எதோ ஒருத்தவங்க ஒன்று போட்டுட்டு வந்தால் உடனே அது நமக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த லஸ்ட் ஆஃப் தி ஐஸ். பார்க்குறதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அந்த கண்ணு நிச்சை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அந்த கண்களை நிச்சயனால தான் இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா விழுந்து போய் நிறையா பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமான பொருள்களை வாங்கி என்ன கடனாளிகளாக இருக்கிறாங்க. இங்கே அமெரிக்காவில் நீங்கள் ஒன்றும் 5 பைசா கூட கொடுக்க வேண்டாம், நேராக போய் BMW காரை ஓட்டிட்டு வெளியில் வந்துடலாம் இல்லையா? கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க
நிறைய கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை, சேவிங்ஸ் வேறு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதனால பாருங்க எல்லாரும் கடனாளிகளாக தான் இருக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் வீடு கட்டுறது கடன் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. லோன் வாங்கி வீடு கட்டுறதா அப்படின்னு முந்தைய நாட்களெல்லாம் நம்ம பெற்றோர்கள் நாட்களில் என்ன கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அப்படி வீடு கட்டுவாங்க. இன்னைக்கெல்லாம் என்ன ஆகுது, $1 மில்லியன் லோனு அப்படி ஈஸியாக எல்லாம் வாங்கி எல்லாம் அதை கட்ட முடியாமல் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். பிரியமான நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம கண்களை நிச்சய நம்ம விழுந்து போய் விடாத. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். 5ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா என்ன சொல்லணும்னா, எல்லாம் என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா, இல்லாமல் போகும் பொருள்கள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே, அது தன் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து கொண்டு அது ஆகாய மார்க்கமாய் பறந்து போயிருமா. அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றாரு, எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் Proverbs chapter 23 verse 4 and 5. நீதிமொழிகள் 23:4 வசனம், ஐஸ்வர்யவானாக பிரயாசப்படாதே, உன் சுய புத்தியை நீ சாயாதே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா. இல்லாமல் போகிற பொருள்கள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே என்று சொல்லி. அப்ப நம்ம இல்லாமல் போகிற பொருள்கள் தான், நம்ம எத்தனை வீடுகளை வச்சிருந்தாலும் சரி, நம்ம எத்தனை காருகளை வச்சிருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ வச்சிருந்தாலும் அதெல்லாம் என்ன ஆயிடும், ஒரு நாள் இல்லாமல் போயிடும் இல்லையா. இல்லாமல் போயிடும். எல்லாமே டெம்பரவரி தான். அது எல்லாமே நம்ம இந்தியாவில் எத்தனை வீடு வச்சிருந்தாலும் சரி, இங்கே வச்சிருந்தாலும் சரி, அதெல்லாம் டெம்பரவரி தான். ஒன்னையுமே நம்ம கொண்டு வரல, ஒன்னையும் நம்ம கொண்டு போக போறதும் இல்லை. அதனால போதும் என்ற மனதோட கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி நம்ம தீமோத்தேயு நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஐஸ்வர்யமானாக பிரயாசப்படாதே, சுய புத்தியை நீ சாயாதே என்று சொல்லி. இப்போ ஐஸ்வர்யவானா இன்னைக்கு பண ஆசை, அது ஒரு இச்சை தான். அது ஒரு இச்சை தான். பணம் தேவைதான் வாழ்க்கைக்கு. ஆனால் பண ஆசை தேவை. அது ரொம்ப டேஞ்சர். பண ஆசை என்ன, எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அதை இச்சித்து அநேகர் விசுவாசத்தை விட்டே வழுவி போயிட்டாங்களாம். விசுவாசத்தை விட்ட வழுவி அநேக வேதனைகளினால தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி தீமோத்தேயு நிருபத்துல பவுல் சொல்லுவாரு. இப்ப பண ஆசை, அந்த பொருள் ஆசை, இதனால என்னன்னா அநேகர் இன்னைக்கு அப்படிதான் 2 ஜாப் 3 ஜாப் பார்த்து பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லி என்ன ஆயிடுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையே பல வேதனைகள். சர்ச்சுக்கு போகிறதுக்கு டைம் கிடையாது, பைபிளை படிக்கிறதுக்கு டைம் கிடையாது, குடும்பத்தோட டைம் கிடையாது, பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் டைம் கிடையாது, ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம். பிரியமான நம்ம கவனமாக இருக்கணும். ஆண்டோடைய பிள்ளைகள் அதில் நம்ம விழுந்து விடக்கூடாது. விசுவாசம் அப்படிதான் நம்மளை சைட் ட்ராக் பண்ணுவான். ஆனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பண ஆசை தான் எல்லா தீமைகளுக்கும் வேறாக இருக்கிறது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பண ஆசை உடையவர்களாக, பொருள் ஆசை உடையவர்களாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க, பொருள் ஆசை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்கள். ஒருவனுக்கு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு என்ன இல்லை, ஜீவன் இல்லை இல்லையா. திரளான ஆசை இருந்தாலும் அது ஜீவனே கிடையாது. பிரியமானவர்களே, நம்ம அதனால நமக்கு போதும் என்ற மனம் நமக்கு வேணும் இல்லையா. பார்க்கறதெல்லாம் நம்ம வாங்கணும். ஒருத்தவங்க ஒன்று வச்சிருந்தாங்கன்னா உடனே அதை நம்ம வாங்கணும். ஒருத்தர் வீட்டில் ஒன்று பார்த்தோன்னா உடனே நம்ம அதை வாங்கணும் இல்லையா. இந்த தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வாங்கி நம்ம அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. அந்த கண்களின் நிச்சயம், மாமிசத்தின் நிச்சயம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட நம்ம தேவ சித்தத்தை நம்ம அறிய முடியாது. ஏதோ பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு நானும் சர்ச்சுக்கு போனேன், நானும் பைபிள் படித்தேன், நானும் ஒரு ஆஃபரிங் போட்டேன், இங்கே மீட்டிங் போனேன், அங்கே ஒரு மீட்டிங் போனேன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை அப்படியே ஓடிக்கொண்டிருக்கோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை இயேசு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உலக 2 எஜமானுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது, ஊழியம் பண்ண முடியாது. ஒருவனாலும் கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல 2 எஜமானுகளுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால ஊழியம் செய்ய கூடாது. அப்ப 2 எஜமானுக்கு நம்மளால ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியம் செய்ய முடியாது. எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்
நம்ம அப்படி நம்ம வாழ முடியாது. நம்ம வந்து நம்ம வந்து டெசிஷன் வந்து நம்ம எடுக்கணும். நான் இங்கே போவேன், அங்கே போவேன், என்னோட கன்வீனியன்ஸ்க்கு இதை செய்வேன், அதை செய்வேன், எனக்கு இதுவும் வேணும், அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எனக்கு ஆண்டவரும் வேணும். ஒருவேளை ஆண்டவர் விட்டு ஃபுல்லாக நான் வெளியே போயிட்டா என்னை ஒருவேளை தண்டிச்சிருவாரோ, அதனால ஒரு ஊர்கா மாதிரி ஆண்டவரை சைட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை இருக்கிறதா, இல்லை ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோமா? ஆண்டவரே, என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்யணும்னு என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்கும் தேவனுக்கும் நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் செய்ய உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனால் வாட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி? நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோம், எதை அதிகமாக நேசிக்கிறோம், எதுக்கு அதிகமாக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம், எனர்ஜியை எதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம்? இல்லை நம்மளை நம்ம கேட்கணும். அப்போ தான் நம்ம வந்து என்னென்னா உணர்வடைவோம். அவன் அடுத்த அந்த வசனத்தில் 1 யோவான் 2:16 என்ன சொல்ல, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜீவனத்தின் பெருமை. அப்படின்னா என்ன? பிரைட் ஆஃப் லைஃப். எதை குறித்து நம்ம பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம்? பிரியமானவர்களே, நம்ம எதை குறித்து நம்ம பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கோம்? நம்ம அமெரிக்காவில் இருக்கிறோம்னு சொல்லி பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கோமா? இல்லை நம்ம வேலை குறித்து பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கோமா? எதை குறித்து நம்ம பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம்? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாங்க? எதிர்த்து நிற்கிறார். சுஷில் பிரதர் நிறைய வசனம் நல்லா தெரிஞ்சிருக்கு. எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? ஜீவனத்தின் பெருமை நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளால தேவ சித்தத்தை அறிய முடியாது. ஜீவனத்தின் நம்ம கிட்ட தாழ்மை வேணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன எப்படி இருந்தாங்க? என்ன சொன்னார் ஆண்டவர்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்துல நீங்க கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இல்லையா? நம்மெல்லாம் ஒன்றும் இல்லாம தான் இருந்தோம், இல்லையா? எங்கேயோ இருந்தோம், அட்ரஸ் இல்லாம தான் இருந்தோம். ஆண்டவர் நம்மளை எல்லாம் உயர்த்தி இந்த நிலைமையில ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாங்க, இல்லையா? இப்ப எதை குறித்து பெருமை நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே நம்மளால உண்டானது அல்ல. பிரியமானவர்களே, நம்மளோட எஜுகேஷன் இருக்கட்டும், நம்மளோட ஜாபா இருக்கட்டும், நம்மளோட வீடா இருக்கட்டும், எதுவுமே வந்து எதை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு நமக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஜீவனத்தின் பெருமை நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து தேவ சித்தத்தை நம்மளால அறிய முடியாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே மாத்திரமே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அப்படின்னு சொல்ல. அப்ப நம்ம ஒன்றை மட்டும்தான் குறித்து நம்ம போஸ் பண்ணலாம், பெருமை பாராட்டலாம். எதை குறித்து? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து, ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டணும். ஆண்டவரை பத்தி பெருமையா வெளியில போய் பேசலாம், ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லலாம். கர்த்தர் எனக்கு இதை செஞ்சாரு, ஆண்டவர் இந்த தேசத்துக்கு என்னை கூட்டிட்டு வந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காங்க, ஆண்டவர் என்னை உயர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர, நான் இங்கே அப்ளை பண்ணி அங்கே அப்ளை பண்ணி, நான் ட்ரை பண்ணி, நான் இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்டை வாங்கினேன், நான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்னன்னா நம்மை குறித்து நம்ம பெருமை பாராட்ட கூடாது. ஜீவனத்தின் பெருமை நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா தேவ சித்தத்தை நம்மளால அறியவே முடியாது. இதெல்லாம் வந்து என்ன ஆகுது? இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அதை விட்டுட்டு நம்ம பவுல் என்ன சொல்ற, அழகா அதை சொல்றாரு, இந்த உலகம் வேறொன்றை குறித்து அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் பவுல் சொல்றார், இல்லையா? அப்ப அந்த உலகம் நமக்கு, அவர் சொல்றாரு, இந்த உலகத்துலதான் நான் இருக்கிறேன், அந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையின்னு இருக்கிறேன்னு சொல்றார். அப்ப வந்து பிரியமானவர்களே, நம்ம வந்து இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. இந்த உலகம் நமக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்பதான் நம்ம தேவ சித்தத்தை நம்ம அறிய முடியும். அப்பதான் வந்து நம்ம வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். ஆமே. அதுல அந்த 1 யோவான் 2:17 என்ன அடுத்து என்ன வாசிக்கிறோம்? இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகள் நம்ம என்னென்ன பாக்குறோமோ எல்லாமே ஒளிந்து போயிடும், எல்லாம் அழிந்து போயிடும். ஒண்ணுமே வந்து பெர்மனன்ட் கிடையாது, ஒண்ணுமே பெர்மனன்ட் கிடையாது, எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. பேதுரு புத்தகத்துல போய் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வருகை திருடன் வருகிற விதமா இருக்கும். எப்ப வேணா ஆண்டவர் வருவார், நமக்கு தெரியாது. எப்ப வேணா வருவார். அவர் வரும்போது என்ன நடக்குமா? மடமடன்னு வானங்கள் வெந்து உருகி போயிடும்.
எல்லாம் ஒன்றும் இல்லாமல் எரிஞ்சு போயிடும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். உலகமும் அதன் ஆசை இச்சைகள் எல்லாம் வந்து ஒளிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ நம்ம நிலைச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யணும். இல்லைன்னா விழுந்து போயிடுவோம். தேவனுடைய சித்தத்தை செய்யலைன்னா விழுந்து போயிடுவோம். யாராக இருந்தாலும் சரி, நான் விழுந்து போக மாட்டேன், நான் நிற்பேன் யாருமே நம்ம சொல்லவே முடியாது. நம்ம விழுந்துருவோம். நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். பிரியமான முடிவு பரியந்தம் இயேசு சொன்னார் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்ல. நம்ம கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சு நிற்கணும். நிலைச்சு நின்னாதான் நம்ம ரட்சிக்கப்படும். அப்பதான் வந்து நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் இல்லையா? அப்ப தேவனுடைய சித்தத்தை செஞ்சாதான் நம்ம நிலைச்சு நிற்போம். தேவனுடைய சித்தத்தை செய்யல, நான் இங்க போனேன் அங்க போனேன் இங்க ஓடினேன் அங்க ஓடினேன்னு சொல்லி ஓடிக்கொண்டு இருப்போமானால் நம்ம விழுந்து போய் விடுவோம். அதனால ஆண்டோட சித்தத்தை அறியணும் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்துக்குரிய காரியத்துல நம்ம அன்பு கூறக்கூடாது. நம்ம உலகத்துல அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு நம்மகிட்ட இல்லை. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு டைமே கொடுக்காம நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா என்ன அர்த்தம் இல்லையா? என்ன அர்த்தம்? அதனால நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியத்துல நம்ம நாட்டம் அன்பு செலுத்தாதபடி அதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு தேவ சித்தத்தை அறிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் அடுத்த ஒரு காரியம் இருக்கு, அதை கூட சொல்லி விரைவாக நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்த அந்த இதுல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப இன்னொரு காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டோட சித்தத்தை அறியணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மனம் புதிதாகணும். பை ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். நம்ம மனசு புதிதாகணும். நம்ம மாறணும். நம்ம பழைய வாழ்க்கையில நம்ம எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தோம்னா தேவ சித்தத்தை நம்மளால அறிய முடியாது. நம்ம மனசு நம்ம புதிதாகணும். 2 கொரிந்தியர் 5:10 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவெல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா? கிறிஸ்துக்குள்ள இருந்தா என்ன நம்ம எல்லாம் யாரு? நம்ம புது சிருஷ்டிகள். நம்ம புது சிருஷ்டியா மாறணும். புது சிருஷ்டியாக மாறினாதான் என்ன பண்ண முடியும்? நம்மளால தேவ சித்தத்தை அறிய முடியும். இல்லைன்னா தேவ சித்தத்தை அறிய முடியாது. தேவ சித்தத்தை அறிய முடியாது. பிரியமானவர்களே, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் தான். கிறிஸ்து நம்மள்ட்ட இருக்கிற, நம்ம கூட இருக்கிறாரு, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு அப்படிலாம் நம்ம சொல்றோம். நம்ம இயேசுக்குள்ள இருக்கிறோமா? That is a question. Are we in Christ? We know that Christ is in us, but are we in Christ? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோமா? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் புது சிருஷ்டியாக மாற்றப்படுவோம். அப்படி புது சிருஷ்டியாக மாற்றினா பழையவெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். நம்மளோட பழைய காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அப்படி இந்த பழைய காரியங்கள் போனாதான் நம்மளால தெய்வ சித்தத்தை நம்ம அறிய முடியும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 24 முடிய உள்ள வசனங்களை நம்ம வாசிச்சோம்னா என்ன எழுதப்பட்டிருக்கிற? எபேசியர் 4ல அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலேயும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எபேசியர்கள் நிருபத்தில் சொல்றார். அங்க என்ன சொல்ற? புதிதான ஆவி உள்ளவர்களாகி நீங்க முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலேயே பழைய மனுஷனுடைய அந்த நடக்கைகளை நம்ம களைந்து போடணும். அந்த அதிகாரத்தை ஃபுல்லாவே நீங்க வாசித்தோம்னா அதுல நம்ம முன்னாடி எப்படி நம்ம மனசும் மாம்சமும் விரும்பின காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கண்டதையும் பேசிட்டு இருந்தோம், கண்டதையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கண்டதையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் பழைய மனுஷன், மோசம் போக்குற இச்சைகள், அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம இல்லையா? அது மாதிரிதான் இருந்தோம். ஆனா அதெல்லாம் நம்ம எப்ப இயேசு ஏற்றுக்கொண்டோமோ அதெல்லாம் நம்ம களைந்து போடணும். We have to put away our old sin. இல்லையா? எல்லாவற்றையும் நம்ம களைந்து போட்டு நம்ம புதிதான ஆவி உடையவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொண்டீர்களே என்று சொல்லப்பட்ட. அப்ப நம்ம புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம மனசு மறுரூபமானாதான் என்ன பண்ண முடியும்? நம்ம தேவ சித்தத்தை
நம்ம அறிய முடியும். கொலோசியர்கள் நிருபத்தில் பவுல் சொல்ற கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு. அப்ப நம்மளாம் என்னன்னா அங்க அருமையா சொல்லப்பட்டிருக்குது, நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை. அப்ப அவருடைய சாயலை நம்மளை சிருஷ்டித்திருக்காங்க ஆண்டவர் இல்லையா? ஆதியில ஆண்டவர் ஆதாம ஏவாளை சிருஷ்டித்தார், தேவ சாயல்ல மனுஷனை சிருஷ்டித்தாங்க இல்லையா? அப்ப பூரண அறிவு அடையும்படிக்கு என்னன்னா புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். நம்ம மனசு நம்ம புது சிருஷ்டியா மாறணும், புதிய மனுஷனா மாறணும். நம்ம பழைய மனுஷனை நம்ம கலைந்து போடணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவ சித்தத்தை அறிய முடியும். இல்லைன்னா தேவ சித்தத்தை நம்மளால அறியவே முடியாது. பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருத்தரை குறிச்சும் இல்லையா, இங்க நம்ம இந்த தேசத்துக்கு வந்திருக்கோம், கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம், நம்ம எல்லா காரியங்களையும் செய்யறோம், எல்லாம் நல்லதுதான் இல்லையா? எல்லாம் நல்லதுதான். ஆனா நம்ம ஒவ்வொருவரை குறிச்சும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதை நம்ம கேட்கணும். கேட்டாதான் ஆண்டவரை அதை நமக்கு வெளிப்படுத்துவாங்க. அப்பதான் தேவ சித்தத்தை நம்ம செய்ய முடியும். ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறாங்கல்ல, ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும்ல இல்லையா? ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா? கண்டிப்பா நம்ம செய்யணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் பிதாவின் சித்தத்தை செய்யதான் இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு சொன்னார் இயேசு. மத்தேயு 6:28 சொல்றார் இயேசு, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு சொன்னார். அப்ப இயேசு சொல்றார், என் சித்தத்தை செய்ய வரலப்பா, என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தை தான் நான் செய்ய வந்தேன்னு சொல்றார். அவருடைய சித்தம், நம்முடைய சுய சித்தம், நம்முடைய செல்ஃப் வில் என்னன்னா அது ஒளிந்து போகணும், அழிந்து போகணும். அநேக வேளை நம்ம என்ன பண்றோம்? நம்ம சுய புத்தியில சாயிரோம், நம்ம சுய சித்தத்தை நம்ம செய்யறோம் இல்லையா? நான் இதுதான் நான் செய்வேன், இதுதான் எனக்கு கரெக்டா தோணுது, இப்படிதான் நான் நடப்பேன், இதுதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஓன் வில்லு அதுல ஓடிக்கொண்டிருக்கிறோமா, இல்ல தேவ சித்தத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோமா? பிரியமானது, இந்த நாள்ல ஆவியானவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? நம்ம ஒவ்வொருவரோடு பேசி கொண்டிருக்கிறார். என்னோடு பேசுகிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறியா, இல்ல சுய சித்தத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியான்னு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறார். இயேசு சொல்றார், பிதாவோட சித்தத்தை செய்யறேன் அப்படின்னு. அப்ப நீங்களும் நானும் எவ்வளவா ஆண்டோட சித்தத்தை நம்ம செய்யணும். நம்மளை உண்டாக்கினவர் யாக்கோபே உன்னை உண்டாக்கினவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் பைபிள்ல. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல அடிக்கடி ஆண்டவர் சொல்றார், நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை உருவாக்கினவர் கர்த்தர். அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மளை உண்டாக்கினதற்கு, நம்மளை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நம்ம செய்யணும் இல்லையா? யோவான் 4:34 இயேசு சொல்லுவார், அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து பேசிட்டு அவளுக்கு அந்த ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அப்புறம் சீஷர்கள் போஜனம் பண்ண சொல்லுவாங்க. அப்ப இயேசு என்ன சொல்லுவாரு? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான், என் பிதாவின் சித்தத்தை செய்து அவருடைய கிரியைகளை செய்து முடிப்பதான் என்னுடைய போஜனமா இருக்குது. அதுதான் எனக்கு சாப்பாடு. பிதாவுடைய சித்தத்தை செய்யறது தான் என்னோட சாப்பாடு, என்னோட உணவு, என்னோட போஜனமா இருக்குது அப்படின்னு இயேசு சொல்ல. பிரியமானல, ஆண்டவரா இயேசு பிதாவின் சித்தத்தை செஞ்சார்னா நம்மளும் அவருடைய சித்தத்தை செய்வது அதை கட்டாயம் செய்யணும் இல்லையா? ஆண்டோட சித்தத்தை செய்யணும் இல்லையா? அப்ப நம்ம மனசு இதை இன்னைக்கு நம்ம 2 காரியத்தை பார்த்தோம். ஆண்டோட சித்தத்தை நம்ம செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதை அறியணும் அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க கூடாது, உலகத்திலிருந்து நம்ம வேறு பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அடுத்ததான் என்ன இதுல பார்த்தோம்? நம்ம மனசு மனம் புதிதாகனால நம்ம மறுரூபமாகணும். நம்ம மறுரூபப்படும் பொழுதுதான், நம்ம புதிதான ஆவி உடையவர்களாக நம்ம மாறும் பொழுதுதான் தேவ சித்தத்தை நம்மளால அறிய முடியும் அப்படின்னு பார்த்தோம். இயேசு ஆண்டவராக இயேசு பிதாவுடைய சித்தத்தை செஞ்சாரு. இப்ப நம்மளும் ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னோட பர்சனல் டெஸ்டிமனி நான் சொல்லி அப்படி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் இந்த அமெரிக்க தேசத்துக்கு 2000 நான் வந்தேன். அலெக்ஸ் 99 வந்தாங்க. நான் 2000 வந்தேன். இந்த அமெரிக்க தேசத்துக்கு நான் கலிஃபோர்னியாவில் இருந்தோம்.
கலிஃபோர்னியாவில் இருந்தோம். அப்போது பார்த்தீங்கன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். ஆண்டவரை ரொம்ப நான் நேசித்தேன். வந்து ப்ரேயர் மீட்டிங் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஆசை. அங்கே உடனே எப்படியாவது போகணும் அப்படின்னு ரொம்ப நான் வாஞ்சிப்பேன். அப்படி முதலாலாம் வந்து போவேன், ப்ரேயர் மீட்டிங் போகணுன்னு எனக்கு அப்போ ரொம்ப கார் ஓட்ட தெரியாது. ஃப்ரீவேல ஓட்டுறதுக்குன்னா எனக்கு ரொம்ப பயம். கலிஃபோர்னியாவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் ட்ரைவ் பண்ணுவாங்க. கலிஃபோர்னியாவிலேருந்து வந்தவங்க தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஆனாலும் எனக்கு வந்து யாரையாவது என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அலைசன்ஸ் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட லைசன்ஸுக்கு நீ போட வேண்டியதான், ஓட்டிட்டியே எல்லாரும் இப்போ கேட்டுட்டு இருக்கு அப்படின்வார். அவ்வளோ வந்து ப்ரேயர் மீட்டிங்கும் அப்படி ஒரு ஆசை. அந்த மாதிரி தான் ஆண்டவர் நேசிச்சேன் ப்ரேயர் மீட்டிங் அப்படின்னா. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து எனக்கு வேலை வேணும் அப்படின்ற அந்த ஒரு வெறி இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்திய தேசத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல, எம்எஸ்சி அக்ரி படித்தேன். நான் வந்து கவர்மெண்ட் ஜாபில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அதனால எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ரேங்க். அதை விட்டுட்டு வரப்போ எங்கள் அப்பா வருத்தப்பட்டார். இந்த வேலை அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, இதை விட்டு நீ போறியே அப்படின்னு எங்கள் அப்பா வருத்தப்பட்டாங்க. அப்போ வந்து இங்கே வந்து எனக்கு வேலை கிடைக்க இல்லை. அப்போ எப்படியாவது வேலை தேடணும், எப்படியாவது எனக்கு வந்து வேலை வேணும். அதுதான் எனக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி. நான் வந்து எப்படியாவது ஒரு வேலை தேடணும், நான் பணம் சம்பாதிக்கணும், நான் வேலை தேடணும் அப்படின்ட்டு அந்த ஒரு அதுதான் எனக்கு வந்து ஒரு முக்கியத்துவமாக இருந்துச்சு என்னோட வாழ்க்கையில். அப்படியே நான் பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஸ்கூலில் ஒரு சின்ன ஜாப் எனக்கு கிடச்சிச்சு. அந்த ஜாபை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 3 days ஸ்கூலில் போய் வேலை பார்த்தேன், 2 நாள் காலேஜில் போய் படிச்சுட்டு இருந்தேன். அப்படி தான் ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு எப்படியாவது வேலை வேணும், அதுதான் என்னோட ப்ரையாரிட்டி. அப்படி தான் நான் ஓடிட்டே இருந்தேன். 8 வருஷம் அப்படி ஓடினேன். பிரியமான 2000 2008 8 வருஷம் ஓடிட்டே இருந்தேன் நான் அப்படி. ஆண்டவரை நான் முதலே சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், நான் ஆண்டவரை நேசித்தேன். ஆனால் தேவ சித்தத்தை நான் அறியலை, தேவ சித்தத்தை செய்யலை. ஏன் ஆண்டவர் என்னை அமெரிக்கா கூட்டிட்டு வந்தாரு, என்னை குறித்து ஆண்டோட என்ன நோக்கம் அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம சரி அமெரிக்காவுக்கு வந்திருக்கோம், நம்ம வேலை பார்க்கணும், நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு அந்த ஒரு அதுதான் என்னோட வந்து ஒரு எண்ணமாக குறிக்கோள். 8 வருஷம் 2000 2008 வரைக்கும் அப்படி தான் ஓடிட்டு இருந்தேன். 2009 பிகினிங்கில் தான் ஆண்டவர் வந்து என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணார். அப்போ என்னை வந்து பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாச்சு. அப்படி கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆண்டவர் என்னை ரொம்ப அப்படி ஏதோ ஒரு சமாதானம் இல்லை, நான் எப்பவும் இருக்கிற மாதிரி இல்லை, ஏதோ என்னோட இடைப்பட்டுகிட்டே இருந்தார் பரிசுத்த ஆவியானவர். அப்படி என்னோட 2009 என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாயிடுச்சு. எனக்கு ஏதோ சம்திங் ஆண்டவர் என்கிட்ட விரும்புகிறாரு, ஏதோ ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்குறாரு அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல. ஆனால் நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா 2009 நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியில என் கூட ரொம்ப இடைப்பட்டுட்டே இருந்தார். என்னால் வந்து அந்த நம்ம வேலை பார்க்கணும், வேலை அப்ளை பண்ணணும், வேலைக்கு போகணும் எப்படியாச்சும் அப்படின்ற அந்த திங்கிங்லாம் கொஞ்சம் அப்படியே மாற ஆரம்பிச்சிச்சு. நான் அப்படியே அது கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து நான் ஒரு ஸ்கூலில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து இந்த லஞ்ச் டைமில் நான் வந்து காரில் வந்து உட்காந்து ரொம்ப அதிகமாக பரிசுத்த ஆவியானவர் என்னை வந்து பாரப்படுத்திட்டு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக என்னால் யார்கிட்டையும் போய் அதை ஷேர் பண்ண முடியல, ஒன்றுமே என்னால் செய்ய முடியல. அப்போ காரில் உட்காந்து நான் அழுதுட்டு அப்போ வந்து ஆண்டவர் நேசித்தேன், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் நேசித்தேன். வசனம்லாம் ரொம்ப தெரியாது, ரொம்ப வந்து ஒன்றும் வசனம்லாம் தெரியாது, சொல்லி ரொம்ப ஜெபிக்கலாம் அந்த நாட்கள் எனக்கு தெரியாது. அப்போ காரில் வந்து உட்காந்து அழுது வந்து ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு தான் நான் கேட்டேன். என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க அப்படி கூட கேட்கல. ஆண்டவர் நான் என்ன செய்யணும், ஏன் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னால் முடியல. காரில் உட்காந்து அழுகிறேன். அந்த லஞ்ச் டைமில் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அழுதேன். அப்போ தான் ஆண்டவர் கூட பேசினார். என் ஆடுகளை நீ மெய்ப்பாயா அப்படின்னு கேட்டார் ஆண்டவர்கிட்ட. அந்த வசனம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதனோட அர்த்தமே எனக்கு அந்த நாளில் தெரியல. ஊழியம்னா என்னன்னு தெரியாது, ஊழியம் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. எந்த மினிஸ்ட்ரி பேக்ரவுண்டும் கிடையாது. அலெக்ஸ் நானும் 2 பேரும் வந்து கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து ரட்சிக்கப்பட்டோம். அதனோட அர்த்தம் எனக்கு அன்னைக்கு புரியல. ஒரு மினிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு கிடையாது. 2009 இந்த மாற்றம் என் வாழ்க்கையில் உண்டாச்சு. அதனோட அர்த்தம் ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஏன் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், நான் என்ன செய்யணும்னு கேட்டப்ப ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை பேசுகிறேன். அப்படியே நான் ஒப்பு கொடுத்தேன். 2010 ஆண்டவர் கலிஃபோர்னியாவிலேருந்து எங்களை இங்கே கொண்டுட்டு வந்தார். அதன் பிறகு எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் வந்து எங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். இன்னைக்கு ஒரு சின்ன ஊழியத்தை குறித்து ஒரு ஃபெல்லோஷிப்பை கொடுத்து ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார் கர்த்தர். அப்படியாக பிரியமானது நம்ம எல்லாரும் அது என்னோட சின்ன சாட்சி இல்லையா. அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம
ஆண்டவர் எங்களை வழி நடத்தினார் அப்படின்றதெல்லாம் கூட நான் இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். அப்போது ஒரு 8 வருஷம் அப்படி நான் ஓடிக்கிட்டு இருந்தேன் என் லைஃப்பில் அங்கே. அதுக்கப்புறம் தான் வந்து ஆண்டவர் என் வாழ்க்கையில் இடைப்பட்டார். அதுபோல் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த ஆண்டவர் வந்து அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்படியே நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நம்ம கேட்போம், ஆண்டவரே என்னை இங்கே கொண்டுட்டு வந்தீங்களா, எதுக்காக இந்த தேசத்துக்கு என்னை கொண்டு வந்தீங்க, என்னுடைய சித்தம் வந்து உம்முடைய சித்தம் என்ன, எனக்கு அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். நம்ம ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிதான நோக்கம் இருக்குது இல்லையா, பெரிதான நோக்கம் இருக்குது. ஆண்டவர் நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுவாராக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை குறித்து இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த தேவ சித்தத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது தானியேலை குறித்து ஒரு வசனம் இருக்கிறது. தானியேல் பாபிலோனிலும் தேவ சித்தத்தை செய்கிற மனுஷனாக இருந்தான் இல்லையா. பலர் நம்மள இங்கே அமெரிக்கா வந்த புதுசில் குறிப்பாக இளம் தம்பதிகள்கிட்ட இல்லை நான் பேசும்போது ஒரு காமனான ஒரு விஷயத்தை நான் கேட்பேன். என்ன தெரியுமா, நாங்கள் இந்தியாவில் எப்படி இருந்தோம் தெரியுமா, எங்கள் சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா, எங்களுடைய ப்ரேயர் குரூப் எப்படிப்பட்ட குரூப் தெரியுமா, அங்கே அனலாக இருக்கும், இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு சபைகள் எங்களுக்கு இல்லை, அப்படி ஒரு அனுபவம் இல்லை அப்படின்ற போது எல்லாம் நான் வந்து அவங்களுக்கு நான் சொல்கிற முதல் காரியம், அந்த நம்ம எல்லாரும் அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து புதியதாக எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு நான் வந்த புதுசில் ஒரு சேர்ந்து ஜபிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு குடும்பம் கிடைக்கலன்னு அழுத நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அந்த நாட்கள்லாம் யோசிக்கிறப்ப எல்லாம் இன்றைக்கு நான் யார் இடத்துல அப்படி பேசினான்னு நான் சொல்லுவேன், தானியேலுடைய நிலைமை ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. என்ன அவருக்கு ஒரு சபை இருந்ததா, ஒரு போதகர் இருந்தாரா, ஒரு நண்பர்கள் இருந்தாங்களா, இல்லை உடன் விசுவாசிகள் இருந்தாங்களா, யார் இருந்தாங்க? ஆனால் பாபிலோனிலும் தேவ சித்தத்தை செய்கிற மனுஷனா இருந்தான். அதை சொல்லிட்டு அவங்களுக்கு நான் எப்பவுமே நான் காண்பிக்கிற 2 வசனங்கள் இதுதான். 2 தெசலோனிக்கேயர் 3:10 நினைக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கோம், உழைக்க மனமில்லாதவன் முன்னலாகாது அப்படின்னு. நாம பலர் என்ன நினைக்கிறோம், நான் வந்து எனக்கு அந்த வேலை தனியா பார்க்குறேன், இந்த வேலை தனியா பார்க்குறேன்ட்டு. பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது குறித்து அழகா எழுதுவார். செகண்ட் தெசலோனியன்ஸ் 1:12. இது வந்து பவுல் அப்போஸ்தலர் சபைக்கு சொல்லுகிறது, தெசலோனிக்கேயருக்கு சொல்றாரு. அதாவது தேவ சித்தம் அவங்கள எப்படி ஆபரேட் ஆகணுன்றதுக்காக ஜெபிக்கிறார் அவங்களுக்காக. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும். பிரியமானவர்களே, நாம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய அழைப்புக்கு நம்மை பாத்திரமாக்குகிற அனுபவங்கள். நான் எப்பவுமே சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் டு யூ. அனுபவம் என்பது உங்களுக்கு நடக்கிற காரியங்கள்ல அனுபவம் இல்லை. இட்ஸ் வாட் யூ டூ வித் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ. முதலாவது காரியம் பவுல் இந்த தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறது, தம்முடைய அழைப்புக்கு பாத்திரமா. ஒவ்வொரு நாளும் பிரியமானவர்களே, கணவன் மனைவி கடையில் எப்படி இருக்கும், நாம பிள்ளைகள்கிட்ட எப்படி இருக்கும், வேலையில என்ன செய்கிறோம், இல்லத்துல என்ன செய்கிறோம், சபைகள்ல என்ன செய்கிறோம், ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் நம்மை பாத்திரவான்களை ஆக்கி கொண்டே இருக்கிறார். மகனே, இதுல நீ தடுமாறுற, இப்படி செய். மகளே, இதுல நாம கற்றுக்கொள்ளணும். எல்லா நேரங்களிலும் நமக்கு ஆண்டவரே, நீங்க நான் செய்யறது உமக்கு பிரியம் உள்ளதா இருக்கிறதா, என்னுடைய இதயத்தின் நினைவுகள், அப்பா என்னுடைய கரத்தின் கிரியைகள், அந்த கேள்வி. 2வது சொல்ற அதே வசனத்துல, நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்திலே நிறைவேற்றவும். எவ்வளவு அழகான ஒரு ஜெபம் பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான ஜெபம். பவுல் சபைக்காய் ஜெபிக்கிறார், தம்முடைய தயையுள்ள சித்தம் முழுவதையும். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தம் வெளிப்படணும். விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்.
நான் அந்த புதியதாய் அந்த ஆவிக்குரிய அனுபவத்துல ரொம்ப மனம் தொய்ந்து போய், எங்களுக்கு அங்க இந்தியால எப்படி சபைகள் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா, நம்ம ஆராதனை எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அனுபவத்துல இருந்து வருகிறவங்களுக்கு, இந்தியால இருந்து மாத்திரம் இல்லை, இங்க இருந்து சம்டைம்ஸ் நம்ம மூவ் பண்ணி வரும்போது, நாங்க கலிபோர்னியால இருந்து மூவ் பண்ணி ஆஸ்திரேலியால இருந்து நாங்க அப்படிதான் நாங்க ஃபீல் பண்ணோம். லிட்டரலா ஒரு அந்த ஆரம்ப காலங்கள்ல முதல் 2 வருடங்கள்ல ஒரு டெசர்ட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு. இப்போ ஆவியானவர், நான் இன்றைக்கு யாருக்கு சொன்னாலும் நான் இதான் சொல்லுவேன். முதலாவது காரியம், ஆண்டவர் உங்களை உழைக்க நீங்க கொண்டு வந்திருக்கிறாரு. நான் இங்க வேலை செய்ய அங்க வேலை செய்ய நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம், கொண்டு வந்திருக்கிறார், அது உண்மைதான். ஆனா அந்த பவுல் தெசலோனிக்கே சபைக்கு ஜெபித்த ஜெபம் நம்ம ஒவ்வொருவருக்கும் அதை அப்ளை ஆகும். முதலாவது, தம்முடைய சித்தத்திற்கு நம்மளை தொடர்ந்து தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார், தொடர்ந்து தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இரண்டாவது, தம்முடைய தயையுள்ள சித்தத்திற்கு, தம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக்கி கொண்டிருக்கிறார். இரண்டாவது, தம்முடைய தயையுள்ள சித்தத்தை நிறைவேற்ற. மூன்றாவது, அந்த தயையுள்ள சித்தம் என்ன? விசுவாசத்தின் கிரியைகள். நம்ம எங்கே இருந்தாலும் நம்முடைய கிரியைகள் விசுவாசத்தின் அடிப்படையினாலதான் இருக்கணும். இந்த 3 காரியங்களையும், இன்றைக்கு தேவ சித்தத்தை குறித்து நாம் கேட்ட காரியங்களையும் மனதில் இருத்தி நாம் சிந்திப்போம். அதனால நம்ம வேலையில இருக்கிறப்ப நம்ம ஒரு எம்ப்ளாயி, வீட்டில் இருக்கிறப்போ ஒரு கிறிஸ்டியன், சபையில் இருக்கப்போ ஒரு கிறிஸ்டியன் என்று இல்லை. நமக்கு உலகத்தின் ஒத்த வேஷம் தெரியாது இருக்கிறன்னு சொல்றதுலே என்ன அர்த்தம்? நம்ம யார் சாயலா படைக்கப்பட்டோம்? நம்முடைய ஒரிஜினல் சாயல் தேவ சாயல் தான். ஒரிஜினல் சாயல் தேவ சாயல் தான். அப்படிதான் நாம் படைக்கப்பட்டோம். ஆனா நம்ம வேஷம் தரித்துக் கொள்ளுகிறோம். பரவாயில்ல, நான் ஆபீஸ்ல நான் அப்படி நடந்துக்குவேன், சபையில நான் இப்படி நடந்துக்குவேன், அந்த மாதிரி இல்லை. நம்முடைய விசுவாசத்தின் கிரியைகள் வெளிப்படும்படிக்காய் எல்லா இடத்திலும் நாம பிரயாசப்படணும். அது எதை செய்தாலும் அப்படி நம்முடைய விசுவாசத்தின் கிரியைகள் வெளிப்படும்படிக்காய் நாம் பிரயாசப்படும் போது, அந்த வசனத்தை அப்படியே ரிவர்ஸ்ல வாசிச்சு பாருங்க, அதோட அர்த்தம் உங்களுக்கு இன்னும் ஆழமாய் புரியும். விசுவாசத்தின் கிரியைகளாய் நாம வெளிப்பட நாம பிரயாசப்படும் பொழுது, பவுல் அதுக்கு தான் ஜெபிக்கிறார் தெசலோனிக்கே சபைக்கு. தேவனுடைய தயையுள்ள சித்தத்தை நெருங்கி நாம் செல்லுவோம். தேவனுடைய தயையுள்ள சித்தத்தை நெருங்கி நாம் செல்லும் பொழுது என்ன நடக்கும்? அதுக்கு முந்தினது, அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாகும். பைபிள்ல நிறைய வசனங்கள் இப்படி இருக்கு. ஃபார்வர்ட்ல வாசிக்கிறதோட ரிவர்ஸ்ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா மிக மிக தெளிவாய் புரியும். முதல் கேள்வி நம்ம எல்லாருக்கும், இந்த தேவ சித்தத்தை பற்றி கேட்டிருக்கிறோம். நம்முடைய கிரியைகள் அது எங்க இப்ப இன்றைக்கு இங்கு ஜெபிக்கிறதோ, ஆராதிக்கிறதோ, போதிக்கிறதோ, கேட்கிறதோ அல்ல. எல்லா இடங்களிலும் நம்முடைய கிரியைகள் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதா? இரண்டாவது, அப்படி ஒரு பிரயாசம் இருக்கிற வேளையில தம்முடைய சித்தத்தின்படி தயவுள்ள சித்தத்தை அவர் நிறைவேற்ற நாம் கிட்டி செல்லுவோம். அப்படி அந்த தயவுள்ள சித்தத்தை நாம் கிட்டி செல்லும் பொழுது அவருடைய அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் மாறும். அதான் நம்ம எல்லாரும் ஒரு அழகான சிறிய கோரஸ் ஒன்று பாடி இன்றைய ஆராதனை முடிக்கலாம். சாராள் நவரோஜியோட ஒரு பழைய ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கோரஸ். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளே பலமாய். சாராள் நவரோஜியோட பாடலாம் கேட்டீங்க. நானும் ஜோன் ஒரு தடவை குறித்து பேசியிருக்கோம். இன்னைக்கு யாராவது ஒரு சாங் வீடியோ அனுப்பிச்சாங்கன்னா, நீங்க ப்ளீஸ் ஆடியோ மட்டும் அனுப்புங்க, வீடியோ வேண்டாம்னு சொல்ற நிலைமையில இருக்கும். ஆனா சாராள் நவரோஜி அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா if you hear her songs even today, ஒரு வரதராஜ முதலியார், சாராள் நவரோஜி, ஒரு நல்ல பழைய பாடல் தேவ சித்தம். எல்லாரும் எழும்பி நின்று தேவ சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஏன்னா பாருங்க, அவர் நம்மை பாத்திரராக்குறதுக்காக தொடர்ந்து இயேசுவானவர், பவுல் தெசலோனிக்கே சபைக்கு ஜெபித்தார். இயேசுவானவர் நமக்காய் பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளை நான் பாத்திரவான்கள் ஆகணும், என்னுடைய அழைப்பிற்கு அவர்கள் பாத்திரவான்கள் ஆகணும். அவருடைய கிரியைகள் விசுவாசத்தின் கிரியைகளாய் இருக்கணும். விசுவாசத்தின் கிரியைகளாய் இருக்கும் பொழுது அவர்கள் ஜெயம் எடுக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க? இது என்னுடைய விசுவாசத்தினாலான ஜெயம், இது என் உழைப்பினால் ஆனதல்ல, என் விசுவாசத்தினாலான ஜெயம் என்று அவருக்கு மகிமை கொடுப்போம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளே பலமாக துணிக்குதே. எல்லாரும் தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளே
என்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். எல்லாரும் சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். எல்லாரும் தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைத்தீரே. தேவ சத்தம் என்னுள்ளே பலமாக துடிக்குதே. ஆமென் ஆண்டவரே. அப்பா, தேவ சித்தம் ஆண்டவரே. அப்பா, உப்பு தேவ சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாபிலோனிலும் தேவ சித்தத்தை செய்கிற மனுஷனாய் தானியேலால் இருக்க முடியும் என்றால் தகப்பனே, பாபிலோனிலும் தேவ சித்தத்தை செய்கிற மகனாய், தேவனுடைய தீர்க்க தரிசியாய் எசேக்கியேலால் எழும்ப முடியும் என்றால் ஆண்டவரே, அப்பா, எந்த இடத்திலும் எங்களால் எழும்பி பிரகாசிக்க முடியும். கர்த்தருடைய ஒளி எங்களுக்குள்ளாய் இருக்கிறது தகப்பனே. அந்த ஒளி மனுஷருக்கு முன்பாய் இன்னும் பலமாய் இன்னும் பிரகாசமாய் பிரகாசிக்கும்படிக்காய் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு இருதயத்தை எங்க எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, பவுல் தெசலோனிக்கே சபைக்காய் ஜெபித்தது போல நீர் எங்களுக்காய் பிதாவிடத்துல இந்த நாளிலும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, பவுல் ஜெபித்தது போல ஆண்டவரே, உம்முடைய அழைப்புக்கு நாங்க பாத்திரவான்கள் ஆகவும், அப்பா தகப்பனே, உம்முடைய தயையுள்ள சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும், விசுவாசத்தின் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாகவும் எங்களை மாற்றும் ஆண்டவரே. வெளியில மாத்திரம் இல்ல, எங்க குடும்பத்துல ஆண்டவரே, எங்களுடைய சபையில ஆண்டவரே, எங்களுடைய ஃபெல்லோஷிப்ல ஆண்டவரே, எங்களுடைய வேலை ஸ்தலத்துல ஆண்டவரே, எங்களுடைய சோசியல் கேதரிங்ல ஆண்டவரே, அவை எல்லா இடத்திலும் தகப்பனே நாங்கள் விசுவாசத்தின் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் நாங்க இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசம் பரிபூர்ணமாய் வெளிப்படணும் ஆண்டவரே. அப்படி வெளிப்படும் பொழுது ஜெயம் கர்த்தராலே வரும் என்று நாங்கள் சாட்சி சொல்லுவோம். ஜெயம் கர்த்தராலே வந்தது என்று சாட்சி சொல்லுவோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை எங்க ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. நாங்க பாடினது போல ஆண்டவரே, தேவ சித்தம் நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த தேசத்திற்கு எதற்காய் நீர் அழைத்து வந்தீரோ, நாங்க ஒவ்வொருவரும் இருக்கிற வேலையில எதற்காய் எங்களை அமர்த்தினீரோ, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற மனைவி பிள்ளைகள், கணவன் பிள்ளைகள் எதற்காய் நீர் கொடுத்தீரோ, எங்களுக்கு கொடுத்திருக்கிற சகோதர சகோதரிகள் எதற்காய் நீர் தந்தீரோ, நண்பர்கள் எதற்காய் தந்தீரோ, ஈவன் எங்களுடைய வாழ்க்கையில முட்களாய் இருக்கிற சிலரை கூட நீர் எதற்காய் நீர் தந்தீரோ ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாவற்றிலும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் தேட, எல்லாரிலும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற, விசுவாசத்தின் கிரியைகளை நடப்பிக்க கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்துவீராக. தகப்பனே, ஒரு 10 குமாரரை பார்க்கிலும் மேலான எல்கானாவை விட அப்பா ஒரு பெணினா அன்னாளை உமக்கு மிக அருகாமையில கிட்டி சேர்த்தாள். பெணினாவுடைய குத்தலும் குதறலுமான அந்த வார்த்தைகளை கேட்டு காயப்பட்டு அன்னாள் தன்னுடைய கண்ணீரை, தன்னுடைய இருதயத்தை உருக்கி உம்முடைய பாதத்திலே ஊற்றினாள் என்று வாசிக்கிறோம். சில வேளைகளில் எங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட வேதனை உண்டாக்குகிற மனுஷர் வரும்போது கூட ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தின் கிரியைகளை நடப்பிக்கணும். அந்த வேளைகளிலே கூட எங்க இருதயத்தை உருக்கி உடைய பாதத்துல நாங்க ஊற்றணும் ஆண்டவரே. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கோபமோ ஆக்ரோஷமோ ஆங்காரமோ கொண்டு நாங்க பதிலளிக்காம ஆண்டவரே, எங்க இருதயத்தை உருக்கி உடைய பாதத்துல ஊற்றும் பொழுது நீர் உம்முடைய அழைப்புக்கு எங்களை பாத்திரவான்களாய் மாற்றும். உம்முடைய மேலான கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. All things work together, O Lord. நன்மையும் நன்மை அல்லாதவைகளும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களை பாத்திரவான்களை ஆக்கி கொண்டிருக்கிறது. உம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களை ஆக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே, என்ன தேவைகளோடு ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இவ்வளவோ கேள்விகள், தேவைகள், நோக்கங்கள், சிந்தைகள் தகப்பனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா தகப்பனே, நீர் பதிலாய் இருப்பீராக. உம்முடைய வலது கரத்தினாலே நீர் தாங்குவீராக.
தகப்பனே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை குறித்தோ, பெற்றோரை குறித்தோ, வேலையை குறித்தோ எந்த சஞ்சலங்கள் ஆனாலும் தகப்பனே நீரே பதிலாக இருப்பீராக. உடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க வழி நடத்துங்க, நீர் மகிமைப்படுவீராக. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும் வல்லமை உள்ள மீட்பர் இயேசுவின் நாமத்தினால நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமையினால பிதாவின் பாதங்களிலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம் குமாரனாகிய தேவகுமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் விசுவாசத்தின் கிரியைகளை நடப்பிக்கிற பிள்ளைகளாக நம்மை நடத்தி செல்லுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். எனக்காக